அரகரம பார்வதி பதை அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி தென்னாற்றவருக்கும் விரைவா போற்றி போற்றி. ஸ்ரீ பாலாம்பியா பக்தி சேனல் வாயிலாக மெய் அன்பு சார்ந்த அன்பர்கள் ஆன்மீக பொதுமக்கள், அதாவது மனித ஜீவராசிகள், அதாவது பிறத்தல் அரிது, அதிலே மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு நீங்கி பேடு நீங்கி பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்கள் இருந்தால்தான் நமக்கு அப்படிலாம் பிறக்க முடியும். அவதாரத்திலே அதாவது ஒரு குழந்தை உணவு பிறந்துருது இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண் ஒரு மாறு கண்ணு மாறு இருக்கு, இந்த மாதிரி இந்த பிழைகள்லாம் நீங்கி பிறக்கக்கூடிய தன்மை என்ன முன்னோருடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பிறப்பிலே மோசமான பிறப்பு அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த பல்வேறு நாமாவளியில இப்ப இவங்க குடும்பத்தில் இப்படி இருக்கப்பா அப்படின்னு சொன்னா அந்த பித்திரு தோஷங்கள் பித்திரு சாபங்கள் இருந்தா எப்படி பிறக்கும் அப்படின்னா அவாதான் என்ன பண்றதுன்னா வவ்வா ரூபத்துல பிறப்பா அப்படிங்கிறது ஐதீகம். அதாவது ரொம்ப கொடூரமானவா, அசுர தன்மையில் இருக்கிறவா. அப்ப இறைவன் அவர்களை உணர்த்துவதற்காக வவ்வாளுடைய உருவிலே அவரை ஒரு படைப்பார். என்ன காரணம்னா வவ்வா பாத்தீங்கன்னா நேர நிற்கக்கூடிய தன்மை இருக்காது, பார்த்தவங்க மேலதான் தொங்கிட்டே இருக்கும். அதாவது சாப்பிட்றது வாய் வழிதான் சாப்பிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் போறது வாய் வழியில் தான் போகக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அதை உணர்த்தக்கூடிய தன்மையில் இந்த பிறவியில் இருக்கணும். ஆனா போன பிறவில அவர் நிறைய தவறு செய்துட்டார் அப்படின்னா தவறு செய்து உணர்த்தக்கூடிய பிறவியிலே கடைசி பிறவி என்று சொன்னால் வவ்வா பிறவி. ஆகவே பார்க்கக்கூடிய ஆத்ம நண்பர்கள் அனைவரும் ஆலயத்தின் மூலியமாகவோ திவ்ய தரிசனத்தின் மூலியமாகவோ பல்வேறு ஆலயங்களை நலம் செய்யக்கூடிய ஒரு பணிகளாகவோ செய்து எடுத்து நம்மளுடைய தலைகள் தந்ததிகள் மிக சிறப்பாக குழந்தைகள் அவதாரத்துடைய தன்மையில் இருக்க வேண்டும். ஆகவே பார்க்கக்கூடிய மைய நண்பர்கள் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு ஆலயங்கள் தூர்ந்து போயிருந்தா அந்த ஆலயங்கள் சிறப்பாக செய்வதற்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. நம்முடைய பேர குழந்தைகள், பேத்தி குழந்தைகள், மகன் வழி, மகள் வழி, இந்த குழந்தைகள் எல்லாம் தலை தூங்க, கல்வி சிறக்க, அவர்கள் உத்தியோகத்தில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆகவே பாலாம்பிகா அறக்கட்டளை சார்பாக கிராமங்களிலே நலிவடைந்திருக்கக்கூடிய பல்வேறு கோவில்களை நாங்கள் அதை துரிதப்படுத்தி வருகின்றோம், கும்பாபிஷேகம் நடத்தி வருகின்றோம். ஆகவே பார்க்கக்கூடிய மெய்யன்பர்கள் தங்களால் முடிந்த ஒரு 11 ரூபாயோ இல்ல 51 ரூபாயோ இல்ல 101 ரூபாயோ தங்களால் முடிந்த அந்த பணத்தை அங்கிருந்து அந்த டெஸ்ட் நம்பருக்கு நீங்க அனுப்பி வைத்து தங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி, அதே போல் ஆலயம் எப்படி தூய்மையாகி விளங்குகின்றதோ அதே போல் உங்களுடைய குடும்பம் தலை தூங்கி பேர குழந்தைகள், பேத்தி குழந்தைகள், அதே மாதிரி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி என்று சொல்லக்கூடிய வம்சாவளியில் தலைக்கும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே பார்க்கக்கூடிய மெய்யன்பர்கள் இந்த பாலாம்பிகா அறக்கட்டளை மூலியமாக செய்யக்கூடிய அந்த திருப்பணிக்கும் மற்றும் அறக்கட்டளை மூலியமாக அன்னதானம் செய்து வருகின்றோம். ஆகவே பார்க்கக்கூடிய மெய்யன்பர்கள் தங்களால் முடிந்த பண உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.